ஊருக்கு போயிட்டு வந்தாலும் தோசை மாவு எதுவும் அரைக்காதனால தோசை மாவு எதுவும் இல்லை. தோசை மாவு எதுவும் இல்லைனாலும் மார்னிங் என்ன டிஃபன் போட்டு மண்டே போட்டு குடஞ்சிட்டே இருக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா அண்டு பூரி தான் 2 ஆப்ஷன் இருந்தது. பிரியா ஆலு பரோட்டா சொன்னால், அவங்க பார்த்திங்கன்னா பூரி சொன்னால். ஆனால் 2 ஆப்ஷனும் எனக்கு குயிக்காக பண்ணுற மாதிரி பூரி தான் பட்டது. அதனால் பூரி தான் எடுத்துக்கிட்டேன். அதையுமே அவங்கள்ட்ட தான் ஒப்படைச்சேன் போடுறதுக்கு. அவங்க செம்மையாக போடுவாங்க, குயிக்காகவும் போட்டுருவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக போடுவாங்க. எப்படியோ போட்டுட்டு நான் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு கறியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். பேத்தி இருந்தாலே கொஞ்சம் டைம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போகும். டிஃபனாக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி, அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவள் கொஞ்சம் விடவும் மாட்டாள். இந்த பூரி பார்த்திங்கன்னா நம்ம சுடும்போது கொஞ்சம் உப்பு போட்டு சுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஒட்டாதுங்கிறத ஒரு யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். கரெக்டு தாங்க, ஒட்டவே இல்லை, செம்மையாக வந்தது. இந்த பூரி சுடும்போதெல்லாம் எனக்கு நார்த் இந்தியாவில் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்த ஞாபகம் தான் வருதும். அவங்க ஜட் பூஜைக்கு இது மாதிரி தான் குட்டி குட்டி பூஜையாக சுடுவாங்க. அது ஒரு தனி லைஃபுங்க, செம்மையாக இருந்தது. அந்த லைஃப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி சாப்பிட உட்காருவேன். இன்றைக்கி பசி எடுத்தது, உடனே சாப்பிட உட்காந்தாச்சு.